உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. பொதுவாக இன்னைக்கு என்ன ஒரு உடலில் நோய்கள் இருந்தாலும் கூடவே சேர்ந்து வலிகள் அப்படின்றது இருக்குதுங்க. அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமா இருக்குது. மக்கள் இந்த உடல் வலிகளுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா, நான் டெய்லி பெயின் கில்லர் மாத்திரை எடுக்காமல் என்னால் தூங்கவே முடியலை அப்படின்றது நிறைய பேரோட விஷயங்களாக இருக்குது. அப்போ இந்த பெயின் கில்லர் மெடிசன்ஸ் எடுக்காமல் உடம்புல இருக்கக்கூடிய வலிகளை நம்ம போக்குறது எப்படி? பொதுவாக வலிகள்னால் என்ன, இந்த வலிகள் வருவதற்கான அடிப்படை காரணங்கள் தான் என்ன? ஏன்னா எப்போவுமே நோயை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு சரியாக கிடச்சிருச்சுன்னா நோய் ஆட்டோமேட்டிக்காக பயந்து ஓடி போயிடும். இதுதான் ரியாலிட்டி. ஆனால் நோயை பற்றிய புரிதல் இல்லாமல் நோயை பற்றிய பயத்தை நம்ம உள்ளே ஏற்றி வச்சுக்கிட்டு அதை நம்ம மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நோய் வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளேயே இருந்து இன்னும் விஸ்வரூபம் எடுத்து நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் உடம்புல வலிகள் ஏற்படுதுன்னா அதற்கு அடிப்படையான காரணம் தான் என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இயற்கை மருத்துவத்தில் வலிகள் அப்படின்னாலே அது நம்ம உடலின் நண்பன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் வலிகள் நம்ம எதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வலிச்சிச்சுனாலே உடனே நம்ம மாத்திரையை வாங்கி போட்டு உடனே வலியை ஆஃப் பண்ணிடணும், இந்த வலியோட தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா வலிகள் நமது உடலின் நண்பன். என்னங்க அப்படி நண்பன்றீங்க? நண்பன் ஓயாமல் நமக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நண்பன் தான் உங்கள்கிட்ட உள்ள நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை உடனடியாக நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு நபர். மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மறைச்சு பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நண்பன் கூசாமல் சொல்லிடுவார் உங்கள்கிட்ட, கரெக்டுங்களா? ஆமாம், அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு நண்பன் யாருன்னா அவர் தான் உடலின் வலிகள். இந்த வலிகள் எங்கே வலிக்குது, எப்படி வலிக்குது, எந்த நேரத்தில் வலிக்குது அப்படின்றத வச்சு உள்ளுக்குள்ளே எந்த ஆர்கனில் ப்ராப்ளம், எந்த பார்ட்ஸில் ப்ராப்ளம் இருக்குன்றத நமக்கு அது சொல்லுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதான் உடலின் மொழிகள். இல்லை, உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் நமது உடலின் மொழிகள். அந்த மாதிரி நம்ம அந்த வலிகளை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த வலிகளுக்கான சொல்யூஷன் ஈஸியாக இருக்கும், நிரந்தரமாக குணமாகிற மாதிரியான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அந்த கோணத்தில் நீங்கள் பாருங்கள். அந்த வகையில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு தலைவலி வருது அப்படின்னா, இப்போ தலைவலியையும் ஒரு காமனாக வழியாக நம்ம எடுத்துக்கிட்டு வலிக்கான மாத்திரைகளை இன்றைக்கி எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. தலைவலி அப்படின்னோம்னா உடனே வலிக்கான மாத்திரை எடுத்து அந்த தலைவலியை போக்கிடு அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், தலைவலி எதனால் வந்தது? நமக்கு அங்கே பிரெயின் ஒரு ஃப்ளூயிடில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஃப்ளூயிடு டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா அங்கே வரலாம், சரிங்களா? அங்கே ஓவர் ஹீட் ஆச்சுன்னா வரலாம், ஓவர் குளிர்ச்சி ஆச்சுன்னா வரலாம். அங்கே போகக்கூடிய நர்வஸில் உள்ள சிக்னல்களில் டிராஃபிக் ஜாம் ஆகி வரலாம், ஹேங் ஆகி, ஓகேங்களா, ஹேங் ஆகிற மாதிரி ஆகி வரலாம் உங்களுக்கு. அங்கே ரத்த ஓட்டங்களில் அங்கே டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு வரலாம், கரெக்டுங்களா? இதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் வரலாம். உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிடிக்காத ஒரு மனிதர் அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வரலாம், கரெக்டுங்களா? அப்போ நமக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒரு பெர்சனை பார்த்து நமக்கு தலைவலி வருதுன்னா, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்து ஒரு தலைவலி வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவங்க செய்யக்கூடிய செயல்களை பார்த்து ஒரு தலைவலி வருது அப்படின்னு சொல்லி, இல்லை மொபைல் ஃபோனில் ஏதோ ஒரு செய்திகளை கேட்டு அதனால் நமக்கு தலைவலி வருது அப்படின்னோம்னா, டிவியில் ஒரு செய்தியை கேட்டு அதனால் ஒரு தலைவலி வருதுன்னா, இதுக்கு நம்ம காமனாக மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னா எப்படிங்க அது சொல்யூஷன் ஆகும்? பாருங்களேன், காரணம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபோனில் ஒரு மென்டல் டார்ச்சர் நம்மளை ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தி தலைவலி வந்துச்சு. அப்போ நம்ம அதை சால்வ் பண்ணுறதை விட்டுட்டு தலைவலிக்கு உடனே நம்ம ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடும். இப்படி தான் உடம்பில் நமக்கு அங்கங்கே ஏற்படக்கூடிய வலிகள் நமக்கு இது ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்திருக்கு, இது இந்த ஆர்கனோட தேய்மானத்தினால வந்திருக்குது, இது ஸ்பைனலில் எலும்பு தேஞ்சிருக்குது அதனால் வந்திருக்குது, இங்கே டிஸ்க் ஏதோ கம்ப்ரஸ் ஆகுது அதனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடம்புகள் இந்த வலிகள் பல மாதிரி அந்த வலிகளில் டிசைனாக உங்களுக்கு வலிகள் வரும். இது எல்லாமே நமக்கு உடம்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சொல்லக்கூடியது. அப்போ அந்த முழங்காலில் வலிக்குது, இடுப்புகளில் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே பாருங்கள், இங்கே வலிகளில் வேறு மாதிரியான அடையாளங்கள்லாம் காமிக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு அப்படியே இந்த இடத்துல வலிக்குதுங்க, பிடிச்சி இழுக்குதுங்க, இந்த வலிக்கிறது பிடிச்சி இழுக்குதுங்க, இழுக்கிற மாதிரி வலிக்குதுங்கம்பாங்க, வின்னு வலிக்குதுன்னுபாங்க, பளிச்சுன்னு வலிக்குதுன்னுபாங்க, அந்த வலிக்கிற இடத்துல வீக்கம் வந்துருச்சுன்னுபாங்க, வலிக்கிற இடத்துல கொஞ்சம் அமுக்கி விட்டால் சுகமாக இருக்குது, வலி ரிலீஸ் ஆகுது, ஆனால் திரும்ப அமுக்கிறத கையை எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் வலி வருது அப்படிம்பாங்க. அப்போ ஏன் இந்த வலிகளில் இவ்வளவு டிஃப்ரெண்ட்டு? ஒவ்வொரு வலிகளும் ஒவ்வொரு திசுக்களை பிரச்சனை அப்படின்றத சொல்ல வர்றது. இல்லை, எலும்புகளில் வலினா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவங்க எனக்கு கொடையுதுங்க, அப்படியே கொடைச்சலோட வலிக்குதுங்க, அப்படியே உள்ளுக்குள்ளே கொடைகிற மாதிரியே இருக்குதுங்க, கண்டினியூஸாக இருக்குதுங்கன்னுவாங்க, புரியுங்களா? நரம்புகளில் வலினா பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கணுமாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்குமே
ஒவ்வொரு வலியில் அந்த சிம்டம்ஸ் இருக்குது. அதனால் வலிகள் என்பது ஒரு சாதாரணமாக வலின்னு சொல்லிட்டு உடனே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம்னா சரியாக வராதுங்க. எலும்புகளில் வலியா, எலும்பு திசுக்களில் வலியா, அல்லது நரம்பு திசுக்களில் வலியா, தசை திசுக்களில் வலியா, அல்லது அந்த ஃப்ளூயிடு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருக்குதா, அந்த ஃப்ளூயிடுனால வலிகள் ஏற்பட்டிருக்குதா, ஃப்ளூயிடு அந்த இடத்துல அக்குமுலேட் ஆகிருக்குதா, அதனால் ஏற்பட்ட வலியா, அல்லது ஃப்ளூயிடு ட்ரை ஆகிருக்கா, அதனால் ஏற்பட்ட வலியான்றதை பார்க்கணும். இப்படி ஆனால் உடம்பு வந்து அந்த வலிகளில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி நமக்கு சொல்லும். நாம் அதை பற்றிலாம் தெரியாது இல்லையா? ஏன்னா அதுதான் உடலின் மொழி. அது சம்மந்தப்பட்டு நம்ம படிக்கலை, நம்ம படித்ததெல்லாம் வேறு இல்லையா? அப்போ அதுக்கு உடனே வந்து ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு சாப்பிட்டு அதை நம்ம ஆஃப் பண்ணுறோம். நம்மளுடைய வேலைகளில் பணிகளில் நமக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வலியை நம்ம தொந்தரவாக பார்க்குறோம். அந்த வகையில் வலிகள் அப்படின்றது நமக்கு நண்பனே. உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நமக்கு சொல்ல வந்த தூதுவர் அந்த வலி. அதுபோல் இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம பாடி ஸ்ட்ரக்சரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சொல்ல வந்த தூதுவர் நமக்கு இந்த வலி. அதனால தான் வலி என்பது நமக்கு நண்பனே. எந்த இடத்துல வலி, எப்பப்போ வலிக்குது, என்ன மாதிரியான சிம்டம்ஸோடு வலிக்குதுன்னு சொல்லி நீங்கள் சரிதான புரிதல் ஏற்பட்டால் அதை நீங்கள் நிரந்தரமாக போக்க முடியும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இயற்கை மருத்துவங்கள். பக்கத்தில் ஏதாவது ஒரு இயற்கை மருத்துவர் இருந்தாங்கன்னா, இயற்கை மருத்துவமனை இருந்ததுன்னா நீங்கள் நேரில் போய் என்ன மாதிரியான வலி, எப்பப்போ வலிக்குது, எந்த நேரத்தில் வலிக்குது, என்ன மாதிரியான அந்த சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா தெளிவாக அதுக்கு வந்து இந்த திசு தான் ப்ராப்ளம், இந்த ஆர்கன் தான் ப்ராப்ளம்னா அதுக்கு பலப்படுத்துறதுக்குரிய வேலையை. ஆனால் நீங்கள் காமனாக உடனே ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்லான்ற பழக்கம் இருந்ததுன்னா அதை உடனடியாக மாற்றுங்க. வலி மாத்திரைகள் அதிகமாக எடுக்க உங்களுடைய சிறுநீரகம் பாதிப்படையும். எந்த மாத்திரை எடுத்தாலும் அந்த மாத்திரையோட கழிவை பூரா வெளியேற்றுறவர் சிறுநீரகம் தான். அதில் வலி மாத்திரைகள் நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுடைய கிட்னியில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸுகள்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுரும். அப்போ அங்கே இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். அதனால் சிறுநீரக நோயாளியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி அப்படி மாறிக்கிறாங்க. ஓகேங்களா? நிறைய பிரச்சனைகளுக்காக ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பித்து இந்த ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் இன்றைக்கி வந்து கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் அப்படின்ற கண்டிஷன் கொண்டு போயிருக்கு. அந்த வகையில் அதுக்குள்ளே மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காரணத்தை, மூல காரணத்தை அறிந்து புரிந்து கொண்டு அதற்கு சொல்யூஷன் நீங்கள் தேடினீங்கன்னா பெட்டர். இதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வலி வந்ததுக்கான காரணம் என்ன, வலி என்பது யார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த வலியை போக்குவதற்கு பொதுவாக நமக்கு இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. எதில் இருக்குது? குறிப்பாக வெள்ளைப்பூடில் இருக்குது, பூண்டில் இருக்குது, இஞ்சியில் இருக்குது. அப்போ பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம வந்து உங்கள் உடம்புக்குள்ளே, அதாவது உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்படும். நம்ம உடம்புக்குள்ளே எந்த இடத்துலையும் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படாமல் பாதுகாக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலிகளை போக்கும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஒன்று. அடுத்தது ஏதாவது ஒரு திசுக்களில் தான் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை. ஓகேங்களா? அதாவது மசில்ஸில், போனில் அங்கே தான் பிரச்சனை. அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு, ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை எளிமையாக போக்குறதுக்கு யாருக்கு தெரியுமா அந்த பவர் இருக்குது? மஞ்சள், குர்குமின். அப்போ இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின் உங்களுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன் ஏற்பட போகுதுன்னா அந்த ஏற்படுறதுக்கு முன்னாடியே அந்த செல்லை கிளென்சிங் பண்ணக்கூடிய வேலையை பண்ணிடும். அப்படி ஒரு விஷயம் இந்த மஞ்சளுக்கு இருக்குது, பண்ணலாம். பழங்களில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழங்களில் அன்னாச்சி பழத்துக்கு நிகராக வேறு எதுவும் கிடையாதுங்க. இதுக்கு உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வலிகளை போக்குறதுக்கு. நமது உடம்பில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாத்தையும் போக்கணும்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய பழம் அன்னாச்சி பழமாக தேர்ந்தெடுத்து பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக படுத்து தூங்கும் பொழுது உடம்புல ஃபுல்லாக ஒரே வலிங்க, இதனால் வந்து தூங்குறதே இல்லை, அப்போ விடிய நான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது நிறைய பேர் படக்கூடிய ஒரு அவஸ்தை. நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்னாச்சி பழம் ஒரு பழத்தை சாப்பிடுங்களேன். ரொம்ப பெரிய பழம்னா அரை பழம் சாப்பிடுங்களேன், அவ்வளோதான். அன்னாச்சி பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போனீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வலிகள் அனைத்தும் ஃபஸ்ட் நாள் குறையும், 2வது நாள் இன்னும் குறையும், 3வது நாள் வலியிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. இப்போ கடுமையான வலி, கண்டினியூஸான பெயின் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னாச்சி பழத்தை தினம்தோறும் ஒரு அரைப்பழம் ஒரு பழம் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிங்க. இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து குர்குமின், இஞ்சி, பூண்டு சொன்னோம் இல்லையா, இதை நம்ம என்ன வகையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் சொல்கிறேன் பண்ணுங்கள். அதாவது குர்குமினை ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் வந்து குர்குமின் போடுங்க. 1 டம்ளர்னால் 100லேருந்து 150 ml. நல்லா பாயில் பண்ணுங்கள். இதோட எசன்ஸ் நல்லா இறங்கிடும். இறங்கின உடனே எடுத்துகிட்டு வடிகட்டலாம். ஆனால் வடிகட்டவே தேவையில்லை, டைரெக்டாக நம்ம வச்சுக்கிறது நல்லது தான். இதில் ஒரு ஸ்பூன் வந்து தேன் கலந்துங்க. எதுவுமே வேணாங்க. ஹாட் வாட்டர்,
மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தேன் கலந்துக்கிட்டு அப்படியே சாப்பிடுங்க. இது வந்து கோல்டன் டீ அப்படின்பாங்க. கோல்டன் டீ நம்ம உடலை தங்கமாக மாற்றுறதுக்கான ஒரு விஷயங்க குர்குமின். அந்த குர்குமின் தான் ஏகப்பட்ட வேலை பண்ணும். உங்கள் உடம்புல அங்கே எந்த இடத்துலனாலும் அந்த மாதிரி ஒரு செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே இது வந்து ரெடி பண்ணிடும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அதனால் கெட்டு போகுது, அது வந்து நம்ம உடம்புக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்த போகுது, புண்ணு வரப்போகுது, இன்ஃப்ளமேஷன் ஆக போகுது, வீக்கம் வந்துடுச்சு, கட்டி வந்துடுச்சு அப்படின்னு வந்தாலும் சரி அல்லது வரப்போகுதுனாலும் சரி, வரப்போகிறதுக்கு முன்னாடியே தடுக்கக்கூடிய ஒரு நபர். நீங்கள் தினம்தோறும் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் வந்து குர்குமின் போட்டு, அதாவது மஞ்சள் பொடி போட்டு, ஆனால் குர்குமின் மட்டுமே, மஞ்சள் பொடியில் இருக்கக்கூடிய குர்குமினை தனியாக எக்ஸ்ட்ராக்டாக பிரித்து இன்றைக்கி வந்து அது வந்து கிடைக்குது. லிக்விட் ஃபார்ம்லையும் கிடைக்குது, கேப்சூல் ஃபார்ம்லையும் கிடைக்குது. ஆமாம். அப்போ நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு கம்பல்சரி வந்து வர்றவங்க எல்லாருக்கும் அந்த குர்குமின் கொடுத்துருவோம். சரிங்களா? ஆமாம். அது வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் செல்ஸு, இன்ஃப்ளமேஷன் செல்ஸ் எல்லாத்தையும் அடித்து கிளியர் பண்ணி வெளியே தள்ளிடும். நம்ம உடம்புக்குள்ளே நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டினால்தான் இந்த நோய் வந்துருச்சு அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அவசியம் குர்குமின். அப்போ அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பெயின் தான், பாடி ஃபுல்லாகவே அந்த பெயின் இருக்கும். காய்ச்சல் வந்துச்சுங்க, 2-3 நாள் இருந்துச்சுங்க, 3ஆவது நாளில் இருந்து எனக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக பயங்கரமாக பெயினுங்க, குர்குமினை அந்த சமயத்தில் எடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு ஸ்பூன் வந்து குர்குமின் போடுங்க, நல்லா பாயில் பண்ணுங்கள், எசன்ஸ் நல்லா இறக்குங்க, வடிகட்டுங்க, தேன் கலந்துக்கங்க, சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு நாள்லேயே அந்த ரிசல்ட் தெரியும். அற்புதமாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ அதே போல் இஞ்சி டீ உங்கள் உடம்புக்குள்ளே தேவையில்லாத காற்று கழிவுகள் தேங்கி அதனால் உங்களுக்கு வந்து வலி ஏற்படுது அப்படின்னம்னா அதை போக்குறதுக்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணிக்குவோம். உடம்பு முழுவதும் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய வலிகளை போக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா அவர் இஞ்சி. ஆமாம். அப்போ இஞ்சி டீ பண்ணி சாப்பிடுங்க. நல்லா ஒரு டம்ளர் 100லேருந்து 150 ml தண்ணியில் இஞ்சியை வந்து தோலை உரிச்சிட்டு அப்படியே ஸ்லைஸ் பண்ணி அதில் போட்டு பாயில் பண்ணுங்கள். இஞ்சியோட எசன்ஸ் நல்லா இறங்கிடட்டும். எடுத்து வடிகட்டிட்டு தேன் கலந்துட்டு சாப்பிடுங்க. இதை மட்டும் எடுத்து பாருங்கள், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் அனைத்தும் போக்கி உங்களுடைய உடல் லேசாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ எந்த ஆர்கனில் ப்ராப்ளம்ன்றதை காமிச்சிருக்கோம், அந்த ஆர்கனுக்கு உரிய மாதிரி உணவும் லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணாலே சூப்பராகிடும். சரிங்களா? அதான் ஒரு விஷயமே. அப்போ எலும்புகளை பலப்படுத்தி எலும்பு சம்மந்தப்பட்ட வலிகள்லேருந்து நீங்கள் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த வலிகள் சொன்ன அடையாளத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்குரிய உணவுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா கிளியர் ஆகும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்களை நீங்கள் நாடினீங்கன்னா இந்த வலி எதனால் வந்தது, மூல காரணம் என்ன, இதை சரி பண்ணிவிட்டு அடுத்து எதை நீங்கள் பலப்படுத்தணுன்றது முதற்கொண்டு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 டிப்ஸை மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் அனைத்தும் நீங்கி நல்ல என்றும் இளமையாக, ஆரோக்கியமாக, ஹாப்பியாக வாழலாம். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய அனுபவங்களை பகிருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.